श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मध्येशिकञ्चापि नमामि विद्यै। श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णं च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरुन् सन्ततमानतोऽस्मि। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्याद्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वस्तसुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतडा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाः अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनवर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तः केशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थकन्दोत्कटं नानाख्यानः केशरं हरिकथां सम्बोधनबोधितं लोके षड्जनषट्पदैरहरगः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिन श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। 31வது ஸ்லோகம். ஹே அர்ஜுன, சுகம் வா யதி வா துக்கம் स योगी परमो मदः ஆத்மபம் ஏன சர்வத்ர. உபமா, தன்னையே உதாரணமாக கொண்டு அனைத்து இடத்திலும் தன்னை பார்க்கின்றான், சமத்துவத்துடன் பார்க்கின்றான். துக்கமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் அனைத்து இடத்திலும் அவன் சமத்துவத்தை பார்க்கின்றான். அந்த யோகி, அத்தகைய மனநிலையை உடைய யோகியானவன் பரமோ மதஹா, எனக்கு மிகவும் நிலைத்த தன்மை உடையவனாக இருக்கின்றான் என்னிடத்தில் அப்படிங்கிறார்.
ஆத்மோபம்யேன ஆத்ம உபம்யேன இந்த ஆத்மா ஸ்வயம் ஏவ உபமீயதே இது உபமா தஸ்ய உபமாயா பாவ ஔபம்யம் இந்த உபமாயாக பாவகத ஔபம்யம் அப்படிங்கிறார். உபமா உதாரணமாக கொண்டு தன்னையே உதாரணமாக கொண்டு உபமீயதை காணப்படுவதால் இதுக்கு உபமா. தஸ்ய உபமாயா பாவக அந்த உபமாவனுடைய பாவம் தான் ஔபம்யம் அப்படின்றார். தேன ஆத்ம ஔபம்யேன அது என்ன பிரத்யம் ஔபம்யம் ததிதம் இல்லைங்களா. தேன ஆத்ம ஔபம்யேன சர்வத்ர சர்வத்ரனா என்ன சர்வபூதேஷு அனைத்து உயிர்களிடத்தில் சப்தமி ஔபம்னா உதாரணமாக கொண்டு தன்னையே உதாரணமாக கொண்டு அப்படின்னு அர்த்தம். உபமா உபமான உதாரணம் அந்த உபமாவை தான் ஔபம்யம் அப்படின்னு சொல்றார். பாவக உபமாயாக பாவக ஔபம்யம் அப்படிங்கிறார். சர்வபூதேஷு அனைத்து உயிர்களிடத்தில் சமம் சமம்னா என்ன துல்லியம் சம துல்லியத்தை பஷ்யதி யஹ பஷ்யதி துல்லியம் எவன் ஒருவன் இந்த சமத்துவமாக பார்க்கின்றானோ ஹே அர்ஜுன அப்படிங்கிறார். ஹே அர்ஜுன எவன் ஒருவன் என்னையே உதாரணமாக கொண்டு அனைத்து உயிர்களிடத்திலும் சமநோக்குடன் கூடியவனாக இருக்கின்றானோ சச்ச கிம் சமம் பஷ்யதி அவன் என்ன சமத்துவத்தை பார்க்கின்றான் இது உச்சதை என்று சொல்லப்படுகிறது. சமமாக பார்க்கின்றான் சமமாக பார்க்கின்றான் என்றால் என்ன சமத்துவத்தை பார்க்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த உடலும் என்ன பஞ்சபூதங்களால் ஆனது இல்லைங்களா. ஆகாசம் காற்று நீர் நெருப்பு இந்த மாதிரி 5 பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உடல். இந்த உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சமமானது தான் பஞ்சபூதங்கள். அந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த ஆத்மா திருஷ்டியில் பார்த்தாலும் அங்கேயும் சமத்துவமாக தான் காணப்படுகிறது. மனமும் சமத்துவம் தான். ஆனால் ஒவ்வொரு உபாதிக்கு ஏற்ற மாதிரி தான் அது டிஃப்ரெண்ட் ஆகுது மாறுபடுகிறது. எப்படி மின்சாரம் பொதுவாக இருந்தாலும் இந்த பல்பு விதவிதமாக இருக்கும்பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரகாசமானது வேறுபடுகிறது. யதா மம யதா என்னுடைய சுகம் என்பது என்ன இஷ்டம் அப்படிங்கிறார். இஷ்டம் எல்லாருக்கும் என்னென்னா தனக்கு சுகம் வர்றதுல எல்லாருக்கும் என்ன இருக்கும் விருப்பமானது காணப்படும் இஷ்டம் இருக்கும். ததா அவ்வாறாகவே சர்வ பிராணினாம் சுகம் அனுகூலம் அப்படிங்கிறார். சர்வ பிராணினாம் அனைத்து உயிர்களிடத்திலும் அதே சுகத்தை அவன் அனுகூலமாக பார்க்கின்றான். அனுகூலத்துக்கு ஆப்போசிட் என்ன பிரதிகூலம். பிரதிகூலம்னா ஆப்போசிட் அவன் எதிர்மறையாக பார்க்கின்றான். அனுகூலம்னா அது அவ்வாறாகவே பார்க்கின்றான். வா சப்தா வா சப்தங்கிறது இங்கே ச அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. சகாரம் அதுவும் இதுவும் துக்கமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் எதி வா சுகம் வா எதி வா துக்கம் அப்படின்ற இந்த வக்காரங்கிறது சக்கார அர்த்தமாக இங்கு கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறார். ச எதி வா எது ச துக்கம் மம பிரதிகூலம் அங்கே அனுகூலம் சொன்னார். சுகம்ங்கிறது என்ன அனுகூலம் துக்கம்ங்கிறது என்ன பிரதிகூலம். சர்வ பிராணினாம் பிரதிகூலம்னா என்ன அனிஷ்டம் அது இஷ்டம் இல்லாதது. எல்லாருக்குமே துக்கம்ங்கிறது விருப்பம் இல்லாதது. யாராச்சும் துக்கத்தை விரும்புவார்களா? யாருமே விரும்ப மாட்டாங்க. அது அனிஷ்டம். யதா அவ்வாறே ததா எப்படியோ அப்படியே சர்வ பிராணினம் துக்கம் அனிஷ்டம் அனைத்து உயிர்களுக்கும் துக்கம் என்பது பிரதிகூலமானது விருப்பம் இல்லாதது. ஒரு பசுவுக்கு கூட புல்லை கொண்டு பச்சை புல்லை காட்டினா என்ன பண்ணும்? ஆசையாக சாப்பிட வரும். நீங்கள் காய்ந்த புல்லையும் பசும் புல்லையும் எடுத்து பாருங்க, பச்சை புல்லை தான் சாப்பிடும் முதல்ல, காய்ந்த புல்லை பிறகு தான் சாப்பிடும். இப்போ இஷ்டம் இருக்கிறது. அதே ஒரு கம்பை எடுத்து காட்டினோம்னா என்ன பண்ணணும்? அதே பசு பயந்து ஓடும்.
அப்போது என்ன, அது துக்கத்தை தரக்கூடியது, அதனால் அது அங்கேருந்து பிரதிகூலம் இது அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுகிறது. அதே பசு புல்லை காட்டினால் அனுகூலத்துடன் அது விரும்பி வருகிறது. காரணம் என்ன? சுகம் என்பது இஷ்டம், துக்கம் என்பது அனிஷ்டம். அதை தான் சொல்கிறார். ஏவம் ஆத்ம ஔபம்யேன சுக துக்கே, இந்த சுகத்திலும் துக்கத்திலும் அனுகூல பிரதிகூலே, இதில் அனுகூலமும் இருக்குது பிரதிகூலமும் இருக்குது. அனுகூலம் சுகே, பிரதிகூலம் துக்கே. துல்லியதையா, அந்த இரண்டிலும் சுகத்திலும் துக்கத்திலும் துல்லியதையா, இரண்டிலும் சமமாக சர்வபூதேஷு சமம் பஷ்யதி, அனைத்து உயிர்களிடத்திலும் அவன் இந்த சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கின்றான். ந கஷ்டித் பிரதிகூலம் ஆச்சரதி, அதனால் எவர் ஒருவருடைய பிரதிகூலம் துக்கத்தையும் அவன் விரும்புவதில்லை. ஆச்சரதி அஹிம்சக இது அர்த்தக. காரணம், இம்சை செய்யாதவன் அவன், அகிம்சையை கடைபிடிப்பவன். யார்? அந்த யோகியானவன் அகிம்சையை கடைபிடிப்பதால் எந்த உயிர்களுக்கும் அவன் துக்கத்தை விரும்புவதில்லை. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே, தாயுமானவர் சொன்ன மாதிரி. யஹ ஏவம் அஹிம்சக, யஹ எவன் ஏவம் இவ்வாறு அகிம்சக அகிம்சகனாக இருக்கின்றானோ அவன் யார்? சமயக் தர்ஷன நிஷ்டா அப்படிங்கிறார். அவன் நன்றாக அலசி ஆராய்ந்து அதனிடத்தில் நிற்பவன் நிஷ்டன் அப்படின்றார். நிஷ்டன் நிதித்தியாசன பரக, அவன் அந்த நிதித்தியாசனத்திலே இருக்கின்றவன், அந்த யோக நிஷ்டையிலே இருப்பவன், ஆத்மா சிந்தனையிலே இருப்பவன். சமயக் தர்ஷன நிஷ்டா. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் புரிந்துவிடும், அந்த விஷயத்தில் நிலை நிற்றல், அதிலே நிற்பது என்பது தான் கடினமானது. அதுதான் இங்கே சொல்கிறார் நிஷ்டஹா அப்படின்னு. நிஷ்டை சக யோகி, அந்த யோகி பரமஹ, பரமஹன என்ன? உத்கிருஷ்டா, மேன்மையானவன், உத்கிருஷ்டம். மதஹ, மதன என்ன? அபிப்பிரேதா, என்னுடைய விருப்பமானது, கொள்கையானது. அபிப்பிரேதா சர்வ யோகினா மத்தியே, அனைத்து யோகிகளுக்கும் மத்தியிலே. யோகிகள் பல்வேறு விதமான யோகிகள் இருக்கக்கூடும். அந்த யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் அனைத்து உயிர்களிடத்திலும் தன்னையே பார்க்கின்றானோ, ஆத்மாவையே பார்க்கின்றானோ, சர்வ துக்கத்திலும் சரி சுகத்திலும் சரி சமத்துவத்தை எவன் ஒருவன் பார்க்கின்றானோ அவன் யார் என்றால் மதஹ சர்வயோகினா அபிப்பிரேதா, அனைத்து யோகிகளுக்கும் இடையில் அவன் எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார். ஏதஸ்ய யதா உக்தஸ்ய சம்யக் தர்ஷன லக்ஷணஸ்ய யோகஸ்ய துக்கம் சம்பாத்யதாம் ஆலக்ஷ்ய சுஸ்ருஷு த்ருவம் தத் பிராப்தி உபாயம். ஏதஸ்ய, இந்த யதா உக்தஸ்ய எவ்வாறு சொல்லப்பட்டபடி, சம்யக் தர்ஷன லக்ஷணஸ்ய இத்தகைய நன்றாக பார்வையை உடையவன், யோகஸ்ய இந்த யோகத்தில் இருப்பவன், அவன் யார்? துக்கம் சம்பாத்யதாம், துக்கத்தின் மூலமாக தன்னை பண்படுத்தியவன் அப்படின்னு அர்த்தம். துக்கம்தான் ஒரு மனிதனை பண்படுத்தும். ஆரம்பத்தில் அது புண்படுத்துவதாக தெரிந்தாலும் கூட அந்த புண்படுத்துகிற மனம்தான் அவனையும் பண்படுத்துகிறது. துக்க சம்பாத்தியதான். நாம் குழந்தைங்களை வீட்டில் திட்டுவோம் இல்லைங்களா? அது எதற்காக திட்டுறோம்? அந்த வார்த்தை குழந்தைகளை தாக்கினாலும், அது புண்படுத்துகிற வார்த்தையாக இருந்தாலும் அதன் மூலமாக அந்த குழந்தைய என்ன பண்ணணும்? பண்பட வேண்டும். அதற்காக தான் நம்ம திட்டுறோம் இல்லைங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். துக்கம் சம்பாத்தியதாம் ஆலக்ஷ்ய, அதனை லட்சியமாக கொண்டு, சுஸ்ருஷுகு கேட்ட, யார்? அர்ஜுனன். துருவம் அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்து கேட்ட அந்த அர்ஜுனனுக்கு தத் பிராப்தி உபாயம், அதனை அடைகின்ற உபாயத்தை கூறுகின்றார். எவ்வாறு அந்த யோகத்தை அவன் அடைய வேண்டும் என்று அந்த உபாயத்தையும்